வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா வந்தருள் கலைமகளே அம்மா தாயல்லோ நீ எனக்கு தலைமகனா உனக்கு அம்மா மாதவோ நீ எனக்கு மாதலைத்தான் நான் உனக்கு அம்மா குருதான் நீ எனக்கு குழந்தைத்தான் நான் உனக்கு அம்மா வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே அம்மா அம்மா குமார குருபரனை வெச்சி வேலா குருவரனை வெச்சி வேலா சாமி கொண்டறிந்த மால்மரோ சூரஞ்சண்டை முடித்தோனே ஆதி சுப்பிரமணிய வேல்முருகா ஆனபுரவல்லி மணவா வடி கண்டவடி வேல்முருகா எடி மால்மருகா வேல்முருகா வேல்முருகா மாயனோட ஓடே வேல்முருகா மாயனோட அத்தனோட திருமகனே ஆறு சட்டை வடி வேல்முருகா காணப்புறவல்லி மணவா ஒரு கதைக்கருட வேணும் ஐயா மலை முருகன் திருமகன் மலையரசன் திருமகனே அம்பிகைய மால்மதியால் அம்பிகை தேவி மால்மதியா சமே நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போல நாடு ஓடமாட ஒளிய நாடு தண்டல் வீசு நாடு மஞ்ச பூக்கும் நாடு வாச்சு மலரும் நாடு
நாகப்பட்டினத்தில் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் இருந்தாலும் அந்த சொத்தையால குழந்தை இல்ல. அதாவது பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலை ரொம்ப உண்டு. பெருசு பெருசு மதலை இல்லா கவலை எது மனக்கவலைகள் ரொம்ப உண்டல்லவா. ரொம்ப உண்டு மன்னவா. அந்த நாகராஜன் இடமதிலே நாகக்கண்ணி சொன்ன போதே ஆண்டவன் பகவானை நோக்கி 12 வருட காலம் பாரத்தமும் செய்தார். ஆதி வெள்ளி கைலாசத்தில் அங்க என்ன நடக்குது என்று கேட்டா என்ன நடக்கு ஆண்டவா பகவானை படியிழக்க போறேன்னு சொல்லுவீங்க. ஆமா பார்வதி. இன்றைய தினமதியில உம்மோட இடமதியில ஆமா நானும் படியிழக்க வர போறேன். என்ன பார்வதி இப்படி கேக்க? அம்மா என்ன பார்வதி யாங்க படைத்த உலகத்துக்கு ஒளிமதமா படியிழப்பேன். சரி அதாவது ஆண்டவன் பகவானுடைய படைப்பு பலவிதம் இருக்கும். பகவான் படைப்பில் பலவிதம் இருக்கும். பிள்ளை உள்ளவர் பிள்ளை இல்லாதவர், ஏழை பணக்காரர், மதலை உள்ளவர் மதலை இல்லாதவர். பார்வதிய ஆமா ஆண்டவா என்ன பார்வதி இன்னைக்கு என்னை படியிழக்க நீர் அழைத்து விட்டே செல்ல வேண்டும் என்று படியிழந்து 2 பேரும் வரும்போது அச்சுதன் கோமாளக்கண்ணன் பார்த்தான். அதாவது நம்ம மேல பார்வதியா சத்தியம் செஞ்சிருக்கா, அவளை பரிசோதனை செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய ஆலமரம் சித்தா. அந்த ஆலமரத்துல 5 வயது சிறு குழந்தையான ஆடு மாடுவதற்கு இலை வெட்டுவது போல பிறவி செய்தார். ஆண்டவா அந்த பாலகனை பாருங்க, கொப்பு முறிஞ்சு கீழே விழுந்தா பெத்தோட பிள்ளை இல்லாம போயிருவான, முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப விட்டுதானே அந்த குழந்தையை காப்பாத்தணும்னு சொல்லி எம்மா அம்மானு சொன்ன நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்ன நான் காப்பாத்துதே. அவன் என்ன சொன்னா அம்மான்னு சொன்னானா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க மைனின்னு சொல்லுவேன். உங்க மைனின்னு சொல்லுவீங்களா? மைனி வளப்பிலே வளர்ந்த புள்ளதான். அப்படியா? செத்தேன்னு சொன்னா செத்து போனா. அப்படியாகவே நாகலோக பட்டணம் வரக்கூடிய வேளையில அந்த நாகராஜன் கணக்கை பார்த்தார்கள். இவரோட தவத்தை பார்த்த பார்வதியார் ஆண்டவா இந்த நாகக்கண்ணிக்கு ஒரு குழந்தை வரம் கொடுத்தால் என்ன? ஏ பார்வதி உன்னை சொல்ல அமைதியத்தனை வர சொன்னேன், நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிய. அவளும் என்னை போல பெண் அல்லவா, பெண்ணுக்கும் பெண் மனமிறங்கி ஒரு குழந்தை வரம் கொடுக்க வேணும்னு சொன்ன போதே எடி அம்மா பார்வதியா, ஏடி அம்மா பார்வதியா, அந்த நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி பிள்ளையாக பிறக்க வேணும் நாகக்கண்ணி. நம்ம பிள்ளையாக நீயும் பிறக்க வேணும், இந்த பேருலக காக்க வேணும், அம்மா மதலையாக பிறக்க வேணும், பிறக்க வேணும், அவர்கள் மலட்டு பட்டோம் பகவானே. ஒரு பாம்பினோட வைத்ததில் அந்த பார்வதியை நான் பிறக்க மாட்டேன். ஏ அம்மா 1008 சொருவத்தில அரை சொருவம் எடுத்து 8 கலசத்தில் அடைபட்டு என்று சொன்னா 48 நாள் ஒரு மண்டலம் 21 நாள் அரைமண்டலம். 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து பிறக்க போகிறார் என்று கேட்டா ஏனை 41 நாளையில நல்ல சும்மா கிழமையில ஏகத்தோரு கலசத்தில அவன் உருவான அம்மா வருவானா, அம்மா கருவானா, உச்ச சக்தி பார்வதியா கருவானா. அவே 41 நாளையில அடுத்தபடியாக பெத்தநாடார்பட்டியை சார்ந்த பொன்குமார் இசை குழுவினர் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
ஊர்வசி அவர்களின் கும்மி பாட்டு. ஹலோ ஹலோ ஹலோ